காரைக்கால் அம்மையார்னு ஒரு பக்தர் பூலோக வாழ்க்கையை முடிச்சுட்டு கைலாசத்துக்கு வரும்போது தலகுழிய நடந்து வராள். அவளை பார்த்து கேட்கிறாள் பார்வதி, இவள் யார் அப்படின்னு கேட்டால் அதற்கு சிவபெருமான் சொல்றான், உமையே வரும் இவள் நம்மை பேணும் அம்மை காணும். இவ யார் தெரியுமா? நம்மளை பெற்ற தாயார். அதனாலதான் இன்னைக்கு சிவங்கோவில்ல 63 நாயன்மார்கள்னு சொன்னாரோனோ, அதை தவிர 9 பேர் துகையடிகார்கள்னு இருப்பா, 72 பேர் இருப்பா சிவங்கோவில்ல. இந்த 72 பேர்ல ஒருத்தர் மட்டும்தான் உட்கார்ந்து இருப்பா, பாக்கி எல்லாரும் நின்றுட்டு தான் இருப்பா. பார்த்த எல்லாம் நின்றுட்டு தான் இருப்பா. இந்த உட்கார்ந்து இருக்கிறது யாருன்னா காரைக்கால் அம்மையார் மட்டும்தான். இந்த காரைக்கால் அம்மையார் மட்டும்தான் உட்கார்ந்த நிலையில இருப்பார். மற்ற எல்லா அடியார்களும் நின்றுட்டு தான் கை கூப்பிட்டு இருப்பார்கள். ஏன்னா சிவபெருமானுக்கே அம்மை அப்படிங்கிறதுனால அவளை உட்காத்தி வச்சு, அப்பா அம்மாவுக்கு முன்னாடி உட்கார மாட்டார்கள். அந்த காலத்துல பெரியவா உட்காந்துக்கணும்னு சொல்லுவார்கள். அது மாதிரி உட்காந்துருக்கார். இப்படி பகவான் அவளை காரைக்கால அம்மையாரை பார்த்து எங்க அம்மா அப்படின்னு சொல்றதுக்கு அவ என்ன பண்ணினான்? மானமிகு தருமத்தின் வழி நின்று வாய்மையினில் ஊனமில் சீர் பெரு வணிகர் முடித்து வங்கி ஓங்குபதி கூணல் வளை தினம் திரை சுமந்து கொண்டேறி மண்டு கழி காணல் மிசை உளவு வலம் பெருகு திருக்காரைக்கால் மானமிகு தருமத்தின் வழி நின்று. அந்த சரித்திரத்தை ஆரம்பிக்கிறார் சேக்கிழார். சில பேரை பத்தி சொன்னாலே பெருமையா இருக்கும். அது மாதிரி நம்ம தேசத்துல வேதியன், வேந்தன், வணிகன், வேளாளன்னு 4 பிரிவு. இந்த 4ம் பிறப்பு நாள இல்ல, தொழிலாள. பிறக்கிறத எல்லாரும் சமந்தான். அவர்கள் செய்கிற தொழிலாளையும் குணத்தினாலையும் தான் பிரிவுங்கிறது. அதை கொச்சப்படுத்தி அதை ட்விஸ்ட் பண்ணி சண்டை போட்டு இன்னைக்கு சர்வநாசம் பண்ணின பாவிகள் பிரிட்டிஷ்காரன் தான். அவன் தான் இதை ஆரம்பிச்சது. இன்னி பேருந்து அது நடந்துட்டு இருக்கு. நமக்குள்ள அப்படி ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்குமே. ஆனால் முன்னாடி எங்கேயாவது இனச்சண்டைன்னு வந்திருக்கா இந்த தேசத்துல? நாட்டுக்கு சண்டை நடக்கும். இந்த ஜாதிக்கு அந்த ஜாதிக்கு சண்டைன்னு நம்ம நாட்டில் உண்டோ எங்கேயாவது? கிடையவே கிடையாது. ஏன்னா 4ம் அங்கம். பிராமணேஷு ஜகம் ராஜசுனஸ்கிருதி ருஜம் விஸ்வேஷு சூத்ரேஷு மயிதேகி ருச்சாருஜம் அப்படின்னு வேதம் கார்த்திக்கிறது. நாங்க 4 பேரும் அண்ணா தம்பிகள். நாங்க 4 பேரும் நன்னா இருக்கணும். பிராமணேஷு ஜகம் ராஜசுனஸ்கிருதி ருச்சம் விஸ்வேஷு சூத்ரேஷு. ஒரு விஷயம் சொல்றேன். இந்த சூத்ரன்கிற பதமானது கொச்சை இல்லை. சிலதெல்லாம் கொச்சப்படுத்துற மாதிரி அந்த கூப்பிடுற விதத்துல மாத்திட்டார். பாப்பா அப்படின்னா நமக்கு கோபம் வருது பாருங்க. பார்ப்பான்னா தமிழ்ல சுத்தமான வார்த்தை. பார்ப்புன்னா பறவைன்னு அர்த்தம். அந்த பறவையும் 2 தடவை பிறக்கிறது, இவனும் 2 தடவை பிறக்கிறான்ங்கிறதுனால பார்ப்பான்னு பேரு. பார்ப்பான்னா உயர்ந்தது. அது மாதிரி பறையர் அப்படின்னா பறை சாற்றுபவர்னு அர்த்தம். பறைன்னு ஒரு வாத்தியம், அதை அடிப்பதுனால பறையர். கொச்ச வார்த்தை கிடையாது, அது கொச்ச வார்த்தை கிடையாது. பல்லர் அப்படின்னு சொன்னா பல்லுன்னு ஒரு பாட்டு. இதெல்லாம் ரொம்ப பேருக்கு மனசுல வாங்கிக்கணும். ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று அப்படின்னு சொன்னாரோ பாரதியார். ஆடுவோமே பல்லு பாடுவோமேன்னாரோ பாட்டுல ஒரு வகை. அது அதை பாடுவதனால அவர்களுக்கு பல்லர்கள்னு பேர். கொச்சப்படுத்துற வார்த்தை இல்லை, கீழ் ஜாதியும் கிடையாது. நீ நடத்தின இப்ப ஏன் இருக்கு பாருங்கள. இப்ப பாருங்க, வெள்ளையும் சொல்லையும் போட்டு வந்தா அவன் உயர்ந்த ஜாதி, சாதாரணமா இருந்தா மற்ற ஜாதின்னு கொண்டு வந்துட்டான். கதர் வேஷ்டி கதை சட்டை போட்டுருந்தா. இன்னும் சொல்ல போனா சாக்கடை முழுக்க மேல கவர் போட்டா மாதிரி இந்த வெள்ளை சொல்லையை போட்டு அயோக்கியத்தனத்தை முழுக்க மூடி வச்சிருக்கான். உள்ள அத்தனை அயோக்கியத்தனம்.
ஜாதின்னு அவன் காலத்துல வர விஷயம் அது. அவன் பண்றதே தவிர நம்ம சாஸ்திரத்துல அப்படி கிடையாது. தொழில் வேறுபட்டு இருந்தது. அதுல ஒவ்வொருத்தருக்கும் பெரும் பங்குபலிப்பு உண்டு. அதுல வைசியர்கள்னு சொல்லக்கூடிய செட்டியார்கள், அவர்களுக்குள்ள பல பிரிவு உண்டு. அவர்கள் இந்த தேசத்துக்கு தூண் போல உள்ளவர்கள். எந்த வகையில அப்படின்னா, வியாபாரம் பண்றது, ஒரு பொருளை இன்னொரு பொருளுக்கு ஒரு இடத்துக்கு கொண்டு சேர்த்து மக்களுக்கு சமமா கிடைக்கிற மாதிரி பண்ணி அதுல வர லாபம் இருக்கு பாருங்க, அதுல தர்ம காரியம்தான், அதுதாங்க முக்கியம். நல்ல காரியங்களுக்கு மட்டும்தான் நாம் பணம் கொடுக்கறது அப்படிங்கிறது நம்மளுடைய பழக்கம். அதுலேயும் இந்த வைசியர்கள் இருக்கா பாருங்க, நிறைய கோவில், எங்க பார்த்தாலும் கோவில், எங்க பார்த்தாலும் பாடசாலை, எங்க பார்த்தாலும் சாப்பிட்ற அன்னதான சத்திரம், இந்த மூணும் அவர்களோடு. எங்க பார்த்தாலும் ஆலய திருப்பணி, அவர்களோட பங்கு இருக்கும் அதுல. எங்க பார்த்தாலும் வேதம் நடக்கிற பாடசாலை அவர்களோடு தான் இருக்கும். சத்திரம் பாடசாலைன்னு சொல்லுவார், செட்டியார் பாடசாலைன்னு சொல்லுவார். அது மாதிரி எந்த ஊர் எடுத்தாலும் அன்னதானம் இருக்கும் அதில். அதனால என்ன ஆச்சுன்னா, செல்வ செழிப்பா இருந்தார்கள், பரம சௌக்கியமா இருந்தார்கள். சமீப காலமா அவர்களுக்கு இதெல்லாம் வியாபாரமும் கையை விட்டு போயிடுத்து. அதுக்கு முன்னாடியே அவர்களுக்கெல்லாம் இதெல்லாம் அதிகப்படின்னு தோணி இதெல்லாம் தர்மத்தை நிறுத்தின உடனே வாழ்க்கை முறையே மாறிப்படுது. இந்த காரைக்குடியில ராகவ ஐயங்கார் பாத்திர கடைன்னு ஒன்று உண்டு. இன்னைக்கு இருக்கான்னு தெரியல எனக்கு, இன்னைக்கு இல்லை, ஒரு காலத்துல உண்டு அது. அந்த பாத்திர கடைக்கு எங்க தாத்தாவோட நான் போயிருக்கேன், எங்க தாத்தா அழிச்சுன்னு போயிருக்கார். அந்த பாத்திரங்கள்லாம் நம்ம உட்கார்ந்து படுத்துக்கலாம், அது மாதிரி இருக்கும். அவ்வளோ பெருசா இருக்கும் பாத்திரங்கள்லாம், பித்தளை பாத்திரமும் வெண்கல பாத்திரம். இதெல்லாம் என்னன்னா, இதெல்லாம் விற்கிறதுக்கு வந்திருக்குன்னாரு. ஏமாம்மா இந்த பாத்திரங்கள்லாம் இப்ப செய்யறதுக்கு ஆளே கிடையாது, இது எதுக்கு இப்ப விற்கிறான்னு கேட்டார். அதுக்கு அவர் சொன்னார், ஒரு காலத்துல தான தர்மங்களை பண்ணி இத்தனை சொத்தை சேர்த்தா செட்டியார்கள்லாம், நாளடைவில் சில பேர்கள், எல்லாரும் இல்லை, சில பேர்களுக்கு இது அதிகப்படின்னு தோணி அந்த தர்மங்கள் எல்லாம் நிறுத்தி விட்டு அவர்கள் சேர்த்த சொத்தை வித்து தின்னு உட்காந்துருக்காங்க. இவன் தர்மம் பண்ணி சொத்து சேர்த்தா, இவன் தர்மத்தை நிறுத்தி விட்டு சொத்தை வித்துன்னு இருக்கான். இது உயர்ந்த வாழ்க்கை? அது மாதிரி வாழ்ந்த வாழ்க்கை மானமிகு தர்மத்தின்கிறார் சேக்கிழார் ஆரம்பிக்கிற தேவை. மானம்ங்கிறது ரொம்ப கண்ணியத்தோட இருக்கணும். நம்ம தேசத்துல இந்த பத்திரம் எழுதுற முறையெல்லாம் கிடையாது. அந்த காலத்துல எல்லாம் கிராமத்துல ஒருத்தர் இருப்பா, கிராம அதிகாரின்னு பேர், கிராமாதிகாரின்னு பேர். அப்புறம் தான் பட்டாமணியார், கணக்கு பிள்ளைலாம் அப்படிலாம் மாறினது. என்ன கணக்கு அவர்கள்ட்ட, நிலம் வித்து வாங்கினா அவர்கிட்ட போய் சொல்லுவா, நான் என் நிலத்தை இவர்கிட்ட வித்துட்டேன் அப்படிங்கிறத சொல்லுவார். அவர் எழுதிப்பர், வசூல் பண்றதே அடுத்தது அவர் தேர்ந்து பண்ணுவார். இப்படிதான் இந்த பிரிட்டிஷ்காரன் வரத்துக்கு முன்னாடி எல்லாம் பதிவேடுல உண்டு. பதிவேடுன்னு ஒண்ணு காமிச்சதே நாம் தான், தனித்தனியா கிடையாது. ஏன் அப்படின்னா அவ்வளோ நம்பிக்கை, அவ்வளோ நம்பிக்கை. அந்த சொன்ன வாக்கு மாற்ற மாட்டார், சொன்ன வார்த்தையை மாற்ற மாட்டார். அவ்வளோ மானம், அவ்வளோ நேர்மை. எங்க தாத்தா அதான் சொல்லுவார், நல்லவனுக்கும் பத்திரத்தில் எழுதி வாங்க வேண்டாம், அயோக்கியனுக்கும் பத்திரத்தில் எழுதி வாங்க வேண்டாம். நல்லவனுக்கும் எழுதணுங்கிற அவசியமே கிடையாது, சொன்னபடி கரெக்டாக கொண்டு கொடுப்பான். அயோக்கியனா இருந்தாலும் எழுதி வச்சா நீங்க வீட்டில் ஃப்ரேம் போட்டு மாட்டலாம், என்ன முடியுமோ நாளை பார்த்துக்கொண்டு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த வாக்குக்கு அத்தனை சக்தி. இன்னைக்குமே பெரும்பாலும் வியாபாரங்கள் தான், டிரான்சாக்ஷன்கள்லாம் அந்த வாக்கு நாணயத்தில் தானே நடக்கிறது. இன்னி பரிந்தும் இந்த தேசத்துல தான், அது வேற எந்த நாட்டிலையும் கிரெடிட்னா கையெழுத்து வாங்கிட்டு தான் கொடுப்பா. இன்னைக்கு ஹோல்சேல் வியாபாரங்கள்லாம் பாருங்க, பஜார்ல போய் நீங்க பார்த்து என்ன, இந்த சிறு வியாபாரிகள்லாம் இருக்கா பத்தியில, அவ வாயால சொல்லிட்டு தான் வாங்கின்னு வரா. நித்தியப்படி கடன் கொடுக்கிறவாள்லாம் எழுதியா கொடுக்குறா, 1000 ரூபா 2000 ரூபாய்லாம் கொடுக்குறா பத்தியில, இதெல்லாம் எழுதியே கொடுக்கறது இல்லை. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, வட்டியில வீணா போறது காசு. உனக்கு வட்டி வேண்டாம், வட்டியில உன் காசை நாசமாக்காத, உனக்கு குறைஞ்ச வட்டியில நான் தரேன் அப்படின்னு யாராவது ஒரு நல்ல
பிரைம் மினிஸ்டர் வந்து சொன்னா அது முதல்ல ஜனங்களுக்கு ரீச் ஆறதே கிடையாது. அப்படியே கடன் வாங்கினாலும் கட்ட மாட்டேங்கலாம். ஏமாத்தணும்னு தோன்றது, நல்லவர்களை ஏமாத்தணும்னு தோன்றது. பொதுவா இந்த தேசத்துல எழுத்துல கிடையாது, மானம்தான் முக்கியம். காசிக்கு ஒரு கணவனும் மனைவியும் போனார்கள். காசி கயா இங்கெல்லாம் யாத்திரை பண்ணும்போது ஒரு இலையை விடணும், ஒரு காயை விடணும், ஒரு பூவை விடணும், ஒரு பழத்தை விடணும், அப்படிலாம் ஒரு சம்பிரதாயம். இந்த ஊர்ல நீ என்ன விடுறேன்னு கேட்டா அந்த பண்டா, இந்த கணவன் சொன்னா நான் மானத்தை விடுறேன்னா, ஏதோ விளையாட்டா. இந்த பண்டாக்கு மானம்னா என்ன தெரிய போகுது? நான் மானத்தை விடுறேன் அப்படின்னா, உடனே மனைவியை கூப்பிட்டு நீ என்ன விடுறேன்னு கேட்டா மானத்தை விட்ட கணவனை விட்டேன்னால. மானம் இல்லாத கணவன் என்னத்துக்கு? அது மாதிரி மானத்தோட வாழக்கூடிய வைசியர்கள். அவர்கள வங்கமலி கடற்காரை காரைக்காலின் கண்வாழ் வணிகர் தங்கள் குலத்தலைவனார் தனதத்தனார் தவத்தால் அங்கவர் பால் திருமடந்தை அவதரித்தால் என வந்து பொங்கிய பேரழகு மிக புனிதவதியார் பிறந்தார். அந்த வைசியர்களுடைய கூட்டத்துக்கு காரைக்காலுக்கு தலைவர் தனதத்தனார்னு பேர். அவர்களுடைய தவத்தால் ஒரு குழந்தையை பெக்கும் போது எப்போதுமே புண்ணியம் செஞ்சு குழந்தையை பெக்கணும். நாய் நெடி பெத்துக்கிற மாதிரி உடனே பெத்துடக்கூடாது, புண்ணியம் செய்யணும். முதல்ல கல்யாணமான உடனே கொஞ்ச நாள்ல கங்கையிலையோ காவேரியிலையோ அல்லது தனுஷ்கோடி முதலிய இடங்கள்லையோ போய் ஸ்நானம் பண்ணணும், சுத்திக்காக. சரீர சுத்தின்னு பேர். அது பாவங்கள்லாம் போறதுக்கு சங்கல்பம் பண்ணி ஸ்நானம் பண்ணணும். அதுல தனுஷ்கோடி ரொம்ப விசேஷம். தனுஷ்கோடியில ஸ்நானம் பண்ணணும். நிறைய தான தர்மங்கள் பண்ணணும், இறைவனை வழிபடணும். இத்தனை செஞ்சுட்டு நல்ல குழந்தைய அடையணும்னு நினைச்சு இத்தனையும் செய்யணும். இப்ப நாம ஒரு போட்டோ எடுத்துக்க போறோம்னா, அந்த காலத்துலலாம் இப்பதான் சிரிப்பா சிரிக்கிறது போட்டோன்னா, இன்னும் சொல்ல போனா அந்த காலத்துல அழகா இருந்து தான் போட்டோ எடுத்துப்பா. இன்னைக்கு செல்ஃபிங்கிற பேர்ல ஏங்கிறான், இப்படிங்கிறான், அப்படிங்கிறான். நமக்கே பயமா இருக்கு பார்க்கறதுக்கு. ஒரு ஸ்டுடியோலாம் போனவாளுக்கு தெரியும், நாமே ட்ரெஸ் பண்ணிட்டு தான் போயிருப்போம், அவன் வேற பவுடர் சீப்பு கண்ணாடிலாம் வச்சிருப்பாங்க, எல்லாம் டச்சப் பண்ணிக்கோங்க அப்படின்னு. நம்ம மாதிரி ஒரு உருவம் ஒரு பேப்பர்ல வரத்துக்கே நம்மளை நாம் தயார் பண்ணிக்கிறோமே, நம்மளை மாதிரி நிஜமா ஒரு குழந்தை வரத்துக்கு நாம் எப்படி தயார் பண்ணிக்கிறோம்? நம்மளை மாதிரி தானே குழந்தை வரப்போறோம். அப்ப புண்ணியங்கள்லாம் செஞ்சு குழந்தை பெற்றுக்கணும். ஒரு ராமாயண பாராயணம் பண்ணணும், பாகவத பாராயணம் பண்ணணும், முருகனை கந்த சஷ்டியில விரதம் இருக்கணும், கிருத்திகை விரதம் இருக்கணும். இதெல்லாம் நல்ல கிருத்திகை விரதங்கள்லாம் நல்ல குழந்தைகள் பிறக்கிறது. ஜென்மா கிருத்திகை விரதம் இருப்பார்கள். நல்ல குழந்தைகள் வம்ச விருத்தி, ஆயுஷ்மான் புத்திரபௌத்ரைஷ்ட ஸ்கந்தசாலோக்கியதாம் ரஜேத்து அப்படின்னு ராமாயணம் சொல்றது. முருகனை வழிபட்ட ஆயுஷை கொடுப்பான், புத்திரனை கொடுப்பான், பௌத்திரனை கொடுப்பான், வம்ச விருத்திய தடையே இருக்காது முருகனை பூஜை பண்ணினா. இப்படிலாம் சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டது. இது மாதிரி தவம் பண்ணி ஒரு பெண் குழந்தையை பெற்றார். அவர் புனிதவதின்னு பேர். இவன் நான் காரைக்கால் அம்மையார்னு தான் சொல்றேன். புஸ்தகத்திலையும் காரைக்கால் அம்மையார்னு தான் இருக்கும், நாடகம் சினிமாவில் எல்லாமும் காரைக்கால் அம்மையார்னு தான் இருக்கும். அந்த அம்மா பேரை சொல்றது இல்லை, கதைக்காக நான் பேரை சொல்றேன். அந்த அம்மா பேர் புனிதவதின்னு பேர். ஏன் அப்புறம் காரைக்கால் அம்மையார்னு சொல்றோம்னால் பகவானே அம்மான்னு சொன்னதுனால பேரை சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக. அந்த காலத்துல அப்பா அம்மா பேரை சொல்ல மாட்டாங்க. அம்மா வாங்க, அப்பா வாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இன்னைக்கு வாடா போடான்னு தான் சொல்லுவாங்க. குழந்தையிலே இருக்கு பாருங்க, அடிக்கிறான், சிரிக்கிறது. இன்னைக்கு விளையாட்டு. அந்த குழந்தைகளுக்கு எது ரைட்டு தப்புன்னு எப்படி தெரியும்? அதை புரிய வேண்டிய வயசுல நாம புரிய வைக்கலன்னா பின்னாடி ப்ராப்ளம் தான் வரும். குழந்தைகள் குட்டிச்சவரா போறதே செல்லத்தினால தான். சுத்தோல் ஆலனாது
தௌர்மந்திரியான் விபத்து வினசியது. இன்னத்தினால இன்னது வீணா போகும்னு சொல்லும் போது கெட்ட மந்திரியினால ராஜா நாசமா போயிடுவோம். அதோ கதிதான். அப்புறம் ஜென்மால நினைச்சு பார்க்க முடியாது. அது மாதிரி ஆயிடும். அது மாதிரி கெட்ட மந்திரிகள் இருந்துட்டாங்க. அது மாதிரி குழந்தைகள் எதனால வீணா போகும் அப்படின்னு சொன்னால் சுதோ லாலனாத்து அதிகப்படியான செல்லம் கொடுக்கக்கூடாது. குழந்தைகள் அன்பா இருக்கலாம், ஆதரவா இருக்கிறது வேற. இதை ஓவரா கொஞ்சறதுன்னு ஒண்ணு. அது ரைட்டா தப்பான்னு அதுக்கே புரியாது. அப்புறம் எதை வேணாலும் கொஞ்சுவான்னு அதை நினைச்சுட்டு அம்மா அப்பா பேரை சொல்லக்கூடாது. பேரை சொல்லாம மரியாதையா தான் சொல்லணும். வாங்கோ பூங்கோன்னு தான் சொல்லணும். அது மாதிரி இந்த காரைக்கால் அம்மையாருடைய பேரை சொல்லாம காரைக்கால் அம்மையார்னு சொல்றோம். கதைக்காக நான் பேரை சொல்றேன். புனிதவதின்னு ஒரு குழந்தை பிறக்கிறது, பெண் குழந்தை தான். நம்ம நாட்டில் நம்ம மதத்தில் ஆண் பெண் பாகுபாடு கிடையாது. இது ஒசத்தி இது மட்டம்னு எங்கேயுமே சொல்லலை. நாளடைவில் காலத்தினால அந்த எண்ணங்கள் மக்களுக்கு வந்ததே தவிர சாஸ்திரத்தை எடுத்திருந்தா புத்திராது சதகுணம் புத்ரி, ஆண்மகனை காட்டிலும் 100 மடங்கு உயர்வு பெண்ணுன்னா. என்னத்தினால அப்படின்னால் உபயகுல உத்தாரகேன்னு பேர். தான் பிறந்த வீடு தான் புகுந்த வீடு ரெண்டையும் கரையேற்றி விடுறாங்க. அப்பா அம்மாவுக்கும் நம்ம தர்ப்பணம் பண்றோம், தாத்தா பாட்டிக்கு அம்மாவோட அப்பா அம்மாவுக்கும் தர்ப்பணம் பண்றோமோ? இது அம்மாவால தானே. அப்ப 2 பேரையும் கரையேற்றி விடுறாள். 2 குடும்பத்தையும், தான் புகுந்த குடும்பத்தை பிறந்த குடும்பத்தையும் கரையேற்றாள், புகுந்த குடும்பத்தையும் கரையேற்றாள். அதனால பெண் அப்படிங்கிறவள் 100 மடங்கு உயர்வு ஆண்மகனை காட்டிலும் நல்ல பெண்ணா அமைஞ்சான். இங்க இந்த பெண்ணை அப்படி வளர்க்கிறார். அந்த காலத்துல எல்லாம் சின்ன வயசுல கல்யாணம் நடக்கும். பெண் வீட்டுக்காரர்கிட்ட பிள்ளை வீட்டுக்காரர்கள் தான் பொண்ணு கேட்பாங்க. இது நம்மளுடைய தர்மத்தோட அடிப்படை. ஒரு 50 வருஷம் முன்னாடி கூட இந்த பழக்கம் இருந்தது. பெண் வீட்டுக்காரர்கிட்ட புள்ளதான் ஆண் மகனுடைய வீட்டுக்காரர் தான் கேட்பா, உன் பொண்ணை எனக்கு கொடு அப்படின்னு. இன்னைக்குமே அப்ராமணர்கள்ட்ட ஒரு காலத்துல குழந்தைக்கு கல்யாணம் பண்ணலையான்னா முறப்பைய இருக்கான் பரிசம் போடணும்பா. அவர்கள் கேட்கணும்னு சொல்லுவார்கள். அப்படி கேட்கணும், அதுக்கு எதிர்பார்ப்பாரு. சாஸ்திரம் நீங்க இல்லைன்னாலுமே இதெல்லாம் நீங்க மாத்தினாலுமே ஹிந்து கல்யாணத்துல முதல்லயே பொண்ணை கேட்கறது தான் வரப்பிரேஷனம் தான். சாஸ்திரப்படி என்ன பண்றோம்னா பொண்ணு கேட்கறது தான். இந்த குலத்துல பிறந்த பையனுக்கு இந்த குடும்பத்துல பிறந்த பெண்ணை கேட்கிறோம் அப்படின்னு வாத்தியார் சொல்லுவார். இந்த பக்கத்து கோத்திரத்தை சொல்லி அந்த பக்கத்து கோத்திரத்தை சொல்லி பிரவரன் சொல்லி உடனே பொண்ணோட அப்பா தாசியாமி தாசியாமி தாசியாமிம்பர். அதுக்கு என்ன அர்த்தம்னா அவருக்கு தெரியல. அங்க பொண்ணு கேட்கறது ஆண் மகன் தான் கேட்கணும், அவ அப்பா தான் கேட்கணும். இந்த பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு உடனே அந்த காலம் வரத்தே இவர் ஒரு ஆசை மனசுல. பக்கத்துல இருக்கிற நாகப்பட்டினம் இருக்கு பாருங்க, அந்த நாகப்பட்டினத்துல நிதிபதி செட்டியார்னு ஒருத்தர். அவருக்கு 4 மகன். அதுல 4வது மகனுக்கு பரமதத்தன்னு பேர். அந்த பரமதத்தனுக்கு இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு ஆசை. நாமளா போய் கேட்கக்கூடாது, அவர்களா வரணும். அதுக்காக வெயிட் பண்றா. இவர்களுக்கு வியாபாரம் வாணிக தெருன்னே அந்த காலத்துல உண்டு. இன்னைக்குமே அந்த பேர்லயே இருக்கு. ஆசாரி தெரு, வாணிக தெரு அப்படிலாம் உண்டு. அந்த தொழில் அடிப்படையா வச்சுதான். ரொம்ப பேருக்கு அது தெரியாது. திரும்ப திரும்ப சொல்றேனே, தொழில் இன்னைக்குமே பெரிய சிட்டியில போனேன்னா ஒரு கடத்தரு முழுக்க பார்த்தா ஜுவல்லரியாவே இருக்கும், ஒரு கடத்தரு முழுக்க பார்த்தா பர்னிச்சராகவே இருக்கும். பெரிய கடத்தர் பெரிய சிட்டிலாம் பார்த்தேன்னா இன்னைக்கு இருக்காது. ஏன்னா அப்பதான் வியாபாரம் கரெக்டா இருக்கும். ஒத்த கடை தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். போட்டியே நான் இப்போ வரத்தவே பார்த்தேன். திருவரம்பூர்ல ஒரு சைடு முழுக்க ஒரே எலக்ட்ரானிக் கடையாவே இருக்கு.
புதுசா திருவெரும்பூர்ல வந்து யார் வாங்குவான்னு நானும் யோசனை பண்ணேன். ஒரே ஏகப்பட்ட மால்கள். ஏன் அப்படின்னா அப்பதான் வந்து அந்த வியாபாரத்துல ரெண்டு இருக்கும். ஒன்று வந்து ஏமாத்தல் இருக்காது, பேராசை இருக்காது. நம்ம பண்ற அந்த வியாபாரம் நம்மளுடைய கரெக்டான பர்சன்டேஜ் லாபத்துக்கு வித்தா போறோம்னு தோணும். ஏன்னா நீ கொடுக்கலன்னா அது அவன் கொடுக்குறான் அப்படின்னு இன்னொரு ஆப்ஷன் இருக்கணும். அப்படி ஒரு ஆப்ஷன் இல்லாததுனால தான் இந்த கவர்மெண்ட் ரீதியா நம்ம தேசம் தமிழ்நாடு நாசமா போச்சு. இன்னொரு ஆப்ஷன் இருக்கணும். நீ இல்லைன்னா அவன், அவன் இல்லைன்னா அவன் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி வணிகர்கள் உள்ள தெரு அது. இந்த நிதிபதி செட்டியார் நாகப்பட்டினத்தில் இருக்கார். தனதத்தனாருங்கிற இவர் காரைக்காலில் வியாபாரம் பண்றார். கடையில் உட்கார்ந்து இருக்கிறதே நாகப்பட்டினத்தை சேர்ந்த இவர்கள் சமூகத்தை சேர்ந்த ஒரு 4-5 பேர் வர இவர் எழுந்து வரவேற்று வாங்க வாருங்கன்னு சொல்ல நாகப்பட்டினத்துலேருந்து வரான்னு தெரியும். ரொம்ப சந்தோஷம். என்ன விசேஷம், என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்டதெல்லாம் கொடுத்துட்டு என்ன விசேஷமா வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டார். அதுக்கு அவர்கள் சொன்னார்கள், நம்ம நிதிபதி செட்டியாருடைய மகனுக்கு பரிசம் போடுறதுக்காக வந்திருக்கு, பொண்ணு கேட்கறதுக்காக வந்திருக்கு. இவருக்கு மனசுக்குள்ள வருத்தமா வரும். என்னன்னா தன் பொண்ணை கொடுக்கணும்னு அவர் நினைச்சுட்டு இருக்கா. இவ வேற ஏதோ தீர்மானம் பண்ணிட்டு இவ வந்திருக்கார்கள் அப்படின்னு உடனே ஓஹோ அப்படியா, பொண்ணு எந்த ஊரு? இந்த ஊரு தான். யாரு வீட்டு பொண்ணு? உங்க வீட்டு பொண்ணு தான். சந்தோஷம் தாங்கல்ல. அவர் நிஜமா வாழ்ந்தா? ஆமாம், நனதத்தனார் உங்க மனசை அறிஞ்சு உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறார் அப்படின்னு உடனே சந்தோஷப்பட்டு அவருக்கு சொல்லி அனுப்பிச்சு உறவினர்கள்லாம் வர, அந்த வர பையனை வரவேற்பதற்கு தான் மாப்பிள்ளை அழைப்புன்னு பேர். அதுக்கப்புறம் தண்டமா நடந்தது. அவன் கல்யாணத்துக்கு பொதுவாகவே ஹிந்து மதத்துல ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயம் என்னன்னா, கல்யாணம் பொண்ணு வீட்டில் தான் நடக்கணும், மகன் வீட்டில் நடக்கக்கூடாது. மகள் வீட்டில் தான் நடக்கணும். ஏன்னா நாம தானம் கொடுக்கறதுனால நாளடைவில் அதை மாற்றிட்டா, இந்த செலவு பாதி அந்த செலவு பாதி அப்படி இப்படின்னு. ஒரே ஊர்லையா இருந்தால் தெருவில் வச்சு பண்ணுவா, கோவிலில் வச்சு பண்ணுவார்கள். இப்போ எல்லாம் மாறி போயிடுது. கல்யாணம்ங்கிறது மகள் வீட்டில் தான் நடக்கணும். அதனால காரைக்காலே அமக்கலப்படுறது. அணிமிடைதார் தனதத்தன் அடிமாடத்துள் புகுந்து தெளிதரு நூல் வழியே செயல்முறைமை செய்தமைத்து தளிரடி மென்னகை மயிலை தாக விழுந்தார் காலைக்கு கலிமகள் சுற்றம் போற்ற கல்யாணம் செய்தார்கள். அணிமிடைதார் தனதத்தன் அணிமாடத்துள் புகுந்து காரைக்காலில் வந்து கல்யாணம் பண்றார்கள். கவனிச்சு கேட்கணும் எல்லாருமே, எவ்வளோ தப்பான ஒரு பிரச்சாரம் நடக்கிறது அப்படின்னு. கல்யாணம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அந்த வழிமுறையை சொல்ற நூல் எது? இன்னைக்கு சாஸ்திரம்னு ஒன்று இருக்கு, சம்பிரதாயம் அல்லது சாங்கியம்னு சொல்லுவா. 2 வகையா இருக்கு. எது அந்த சாங்கியத்துக்கு எது பிரமாணம், எந்த நூல்ல இருக்கு? அந்த சாஸ்திரம்னு சொன்னா அது எங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த சேக்கிழார் சொல்றார், தெளிதரு நூல் வழியேன்னா. தெளிவு தரக்கூடியதான நூல் எது? வேதம். தெளிவுன்னா அறிவு, சித்தம் கலக்கமா இருக்கு நமக்கு. வேதம்னாலே அறிவுன்னு அர்த்தம். வேதம் அப்படின்னாலே யச்சந்தசாமிருஷபோ விஸ்வரூபா சந்தோத்யோத்யமிருதாத் சம்பபூவா சமேந்திரோ மேதையா ஸ்புருணோது. அந்த தெளிவை கொடுக்கணும்னு பிரார்த்திக்கிற மந்திரம் இது. அமிர்தஸ்ய தேவதாரணோ பூயாசம் ஷரீரம் மே விசர்ஷணம் ஜிஹ்வா மே மதுமத்தமா கர்ணாப்யாம் பூரி விஸ்ருவம்
பிரம்மண கோஷோசி மேதையா விஹிதா ஸ்ருதம் மே கோபாயா. அறிவு காக்கப்படட்டும், அறிவை காப்போம். இந்த ஸ்ருதம் மே கோபாயா அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா அறிவை காப்போம். அதுதான் இந்த தேசத்தோட பெருமையே. நாங்கள் என்னோட இன்ஸ்டிடியூஷன் ஜெகத் கல்யாண் ஒரு பாடசாலை இருக்குது ஸ்ரீரங்கத்தில். அதோட சிம்பிள் என்னன்னா அறிவை காப்போங்கிறது தான், ஸ்ருதம்மே கோபாயா. ஏன்னா இப்படி வழி வழியா வந்த அறிவை உடைச்சாதான் நாம உள்ள போகலாம்னு பிளான் பண்ணி மெக்காலே உள்ள வந்தான். இந்த வழி வழியா வந்த அறிவை உடைச்சு இவர்களை பிரிச்சாதான் நம்ம வியாபாரம் இங்க எடுபடும் அப்படின்னு. திரும்பி நாம் அதை ஒட்ட வச்சுட்டா உன்னோட பருப்பு அப்புறம் இங்கே வேகாதானோ, ஏமாத்து வேலையெல்லாம் பண்ண முடியாதானோ. இப்பயே ஜனங்களுக்கு தெளிவு இருக்கு, இவன்லாம் ஃப்ராடு, இவன் சொல்றதெல்லாம் பொய் அப்படின்னு. ஏன்னா சொல்றவன் அத்தனையும் மறைவா அத்தனையும் பண்றான். யாராவது ஒத்தனை யமகண்டத்தில் பதவி ஏற்றுக்க சொல்லுங்க பாப்போம். யாராவது ஒத்தனை யமகண்டத்தில் பதவி ஏற்றுக்க சொல்லுங்க, மரண யோகத்தில் பதவி ஏற்றுக்க சொல்லுங்க பாப்போம். பேச்சு தான் எல்லாமே. அந்த பயம் இருக்கணும். அதெல்லாம் எது சொன்னது? வேதம் தான். அப்ப தெளித்தரு நூல் வழியே. இப்ப இன்னொன்னு சொல்றேன், இந்த மதத்துக்கு பிரமாண நூல்ங்கிறது வேதம் தான். பகவத்கீதையோ அதுவோ இதுவோலாம் கிடையாது. வேதம்ங்கிறது சனாதன மதம், ஹிந்து மதம்னு சொல்றான் பத்தியில. ஹிந்து சனாதன மதம்னே ஒரு மதம் கிடையாது, சனாதன தர்மம் தான். சனாதனம் அப்படிங்கிற வார்த்தைக்கே பழமையானதுன்னு அர்த்தம், மாறாததுன்னு அர்த்தம். மாறாதது பழமையானது எது? தர்மம். தர்மம்னா என்ன? சுபாவம், மனிதனுடைய தன்மை, பண்புகள், மாறக்கூடாதது. அப்பாவை தெய்வமா நினைக்கணும், அம்மாவை தெய்வமா நினைக்கணும், ஆச்சாரியனை தெய்வமா நினைக்கணும், சத்தியம் பேசணும், தர்மத்தை செய்யணும், நல்லதை செய்யணும். இதெல்லாம் மனிதனுடைய பண்புகள். நேர்மையா இருக்கணும், கருணையோட இருக்கணும், பொறுமையோட இருக்கணும், பிறர் பொருளை அபகரிக்க கூடாது. இதெல்லாம் சனாதனம் தான் சொல்றது. இதெல்லாம் வேண்டாமா மனிதனுக்கு? எவன் பொண்டாட்டியை எவன் வேணாலும் எடுத்துக்கலாமா? எவன் சொத்தை எவன் வேணாலும் ஆட்ட போடலாமா? அபகரிச்சுக்கலாமா? எவனை எவன் வேணாலும் ஹிம்சை பண்ணலாமா? அப்போ உன்னோட தர்மம் அதுதான் சொல்றத? அது திருட்டு பயலோட தர்மம்னா அது இன்னொருத்தன் சொத்தை அபகரிக்கிறதோ, இன்னொருத்தனை கொலை பண்றதோ, இன்னொருத்தனை ஹிம்சை பண்றதோ, இன்னொருத்த பொண்டாட்டியை அபகரிக்கிறதோ அயோக்கிய பயலோட வேலைன்னா அது நல்ல மனிதனுடைய வேலை கிடையாது. நல்ல மனிதர்களுக்கு எது வழிகாட்டி அப்படின்னால் நல்ல நூல் தான். நல்ல நூல்ல முதலானது வேதம் தான். சத்யான்ன பிரமதிதவ்யம், தர்மான்ன பிரமதிதவ்யம், குசலான்ன பிரமதிதவ்யம், பூத்தேன பிரமதிதவ்யம், ஸ்வாத்யாய பிரவச்சனாபியான்ன பிரமதிதவ்யம், தேவபிதிருகாரியாபியான்ன பிரமதிதவ்யம், மாதృதேவோ பவ, பிதிருதேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அதிருதே. இதெல்லாம் அந்தந்த மொழியில நமக்கு புரியுற மாதிரி எழுதி வச்சுட்டு போயிருக்காள். சம்ஸ்கிருத அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். கொஞ்சம் கவனிச்சு கேட்கணும். மாதృதேவோ பவ, பிதிருதேவோ பவ அப்படின்னு வேதம் சொல்றது. முதல்ல அம்மா, ஃபர்ஸ்ட் ஏ கிரேடு, அப்புறம் தான் அப்பா. ஔவை சொல்லும் போது அதை மாத்தாம சொல்றா. அதை மாத்தாம சொல்றா அவ. மாதృதேவோ பவ, பிதிருதேவோ பவ. இதை மாத்தி சொல்லலாம். எப்படி? அன்னையும் பிதாவும் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக தந்தையும் தாயும் முன்னறி தெய்வம்னாலும் பாட்டு கரெக்டா வரும். அப்படி சொல்லலையே அண்ணன் ஔவை. அன்னையும் பிதாவும் வேதம் என்ன சொன்னதோ அப்படியே சொல்ற. அந்த வேதம் தான் நாம் எப்படி கல்யாணம் பண்ணிக்கணும். கல்யாணம் என்னத்துக்கு? குழந்தை பெற்றுக்கிறதுக்கா? குழந்தை பெற்றுக்கிறதுக்கு தான் கல்யாணம்னு சொன்னா நாய் நெறியில கல்யாணம் பண்ணி தான் குழந்தை பெற்றுக்கிறத. அதுக்கெல்லாம் இனம் இல்லையா, வம்சம் இல்லையா? அப்ப தர்மத்தை வளர்ப்பதற்கு, தர்மத்தை செய்வதற்கா இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றில் நின்ற துணை அப்படிங்கிறார் திருவள்ளுவர். பிரம்மச்சாரி, கிரகஸ்தன், வானப்பிரஸ்தன், சன்னியாசின்னு ஆசிரமங்கள் பிரிக்கும் போது இந்த இல்வாழ்வான்கிற கிரகஸ்தன் தான் மற்ற பேருக்குலாம் ஆதாரம். ஒருத்தர் வீட்டுக்கு வந்தா வாங்கன்னு சொல்றது, உட்காருங்கன்னு சொல்றது, எதை சாப்பிட்றீங்களான்னு கேட்கறது, இதை யார் கேட்க முடியும்? ஒரு பண்டார பரதேசி கேட்க முடியுமா?
அவனுக்கு வீடும் கிடையாது, சாப்பாட்டுக்கு இடமும் வழியும் கிடையாது. அவரே பிச்சை எடுக்கிறாருன்னா அவர் இன்னொருத்தருக்கு எங்கேருந்து போட முடியும்? ஒரு படிக்கிற பையனுக்கு ஏது இந்த விஷயம்? அப்போ குடியும் குடுத்தனமா இருக்கிறவன் தான் இதை சொல்ல முடியும். அப்போ கல்யாணம் பண்ணிக்கிறதோ குடியும் குடுத்தனமா இருக்கிறதோ குழந்தை பெற்றுக்கிறதுக்காக இல்லை, இந்த தர்மங்களை செய்வதற்காக. நம் முன்னோர்கள்லாம் அப்படிதான் வாழ்ந்து காண்பிச்சார்கள். தனக்கு இல்லைன்னாலும் வீட்டுக்கு விருந்தாளி வந்தா இல்லைன்னு சொல்ல மாட்டார். இன்னைக்கு கிராமத்தில் இருக்கு அந்த பழக்கம். பகல் முழுக்க உழைச்சுட்டு சேத்துல மண்ணாடிட்டு வந்த கூலியில சம்பளம் உழைக்கிறவளை சொல்றேன். இந்த 100 ரூபா பணம் வந்து 100 நாள் வேலை திட்டம் வந்து அதுவும் நாசமா போயிட்டு வச்சுக்கோங்க. ஒரு காலத்துல உழைக்கும் போது சாயங்காலம் மளிகை சாமான் வாங்கி, அரிசி இருக்கும், மளிகை சாமான் வாங்கி ராத்திரி வேலையில தான் சுட சுட சாப்பாடு சாப்பிடுவார்கள் உழைப்பாளிகளை கவனிச்சேன்னா. அப்படி சாப்பிடும்போது, அதுவும் நிலாச்சோறு சாப்பிடும்போது ஒரு பிச்சைக்காரன் வந்தான்னா இல்லைன்னு சொல்ற பழக்கம் நம்ம நாட்டில் கிடையாது. தான் சாப்பிட்றதுல எடுத்து கொடுப்பான் அவனுக்கு. இந்த ஒரு பண்பு நம்ம தேசத்துல மட்டும்தான். அந்த நூல் வேதம் தான் நமக்கு காண்பிச்சு கொடுக்கறது எப்படி வாழணுங்கிறது. அதுவும் கல்யாணம் எப்படி பண்ணிக்கணும் அதுக்கு தான் பண்ணிக்கிறோம். அதை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது தளிரடியார் தளிரடி மென் நகை மயிலை தாது அவிழ்ந்தார் காலைக்கு. இந்த காரைக்கால் அம்மையாரை பத்தி சொல்லும் போது மயில் அப்படின்னு சொன்னார், பரமதத்தனை சொல்லும் போது காளை. இது இயல்பு. பெண்ண மயில் மாதிரி இருப்பாள், குயில் மாதிரி இருப்பாள், ஆன காளை அப்படின்னு சொல்ற. அப்படி சொன்னாரா சேக்கியார்னா இல்ல, பின்ன வேற ஒரு காரணம் இருக்கு அதுல. இந்த மயில் இருக்கே ஒரு கட்டத்துல தன் தொகையெல்லாம் உதுத்துடும். அது மாதிரி இந்த காரைக்கால் அம்மையார் உடம்பையே உதுக்க போறார் பின்னாடி. அதனால இவளை மயில்னா. அவரை காளைன்னு சொல்லுவானேன்னா, இந்த காளையை பார்த்தா மாடு மேய்ச்சலை பார்த்தவாளுக்கு தான் புரியும். இங்க பச்சை பசேர்னு புல்லு இருந்துட்டே இருக்கும், நின்று ஒரு இடத்துல மேயாது, அப்படியே பார்த்துட்டு போஞ்சுட்டே இருக்கும் அது பாட்டுக்கு. இங்க புல்லு இருக்கிறத இதை விட்டுட்டு அங்க போகும், அங்க போ, இப்படியே பாய தாகும். பத்தையில தாவர மனம் கொண்டவன் ஆண் மனம். எல்லாரும் இல்ல, பெரும்பாலா சொல்றேன். அது மாதிரி மனம் கிடையாது பெண்ணுக்கு. அவள் உடம்பையே உதுக்க போறாள் அப்படிங்கிறதுக்காக நகை மயிலை தாது அவிழ்ந்தார் காலைக்கு கலிமகள் சுற்றம் போற்ற. சுத்தி இருக்கிறவாள்லாம் கொண்டாட. அதுக்குதான் பந்துக்கள். நமக்கு உறவு அப்படிங்கிறது யாரு? போறவன் வரவன் மேடையில ஏறி சகோதர சகோதரி இதெல்லாம் பேச்சுக்கு சொன்னா போறாது. பேசிக்கா நமக்கு உறவுன்னா யாருன்னா முதல்ல நாம பிறந்த குடும்பம், நம் குலம், நம்ம அம்மாவோட குடும்பம். நாம கல்யாணம் பண்ணிட்டா அந்த கல்யாணம் பண்ணிட்ட குடும்பம், நம்ம அத்தை அப்பாவோட கூட பிறந்தவா இருக்கா பாருங்க, அவர்களெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்குறோமே அந்த குடும்பம். சித்தப்பா சித்தி எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்தா அந்த பெண்ணெல்லாம் வராளே அந்த குடும்பம். நம்ம மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்தா அந்த குடும்பம், நம்ம மகனை கல்யாணம் பண்ணி கொடுத்தா அந்த குடும்பம். 7 கோத்திரம் நமக்கு பந்துக்கள்ங்கிறது. இவர்கள்லாம் நமக்கு உறவு. ஒரு நல்லது கெட்டதுக்கெல்லாம் இவர்கள் இருக்கணும். எல்லாருமே பங்காளிகள், தாயாதிகள், பங்காளிகள்னு சொல்லுவாங்க. இவ எல்லாரையும் வச்சிருந்தா நம்ம கல்யாணம் கார்த்தி பண்ணணும். இன்னைக்கு இவரை தவிர பாக்கி எல்லாரையும் கூப்பிடுறான். கூட கூட பிறந்த அண்ணனை கூப்பிட மாட்டான், தம்பியை கூப்பிட மாட்டான். கூப்பிட்டாலும் எப்படி கூப்பிட்டா அவன் வரமாட்டானோ அப்படி கூப்பிடுவான். கூப்பிடுறதுல ஒரு வகை இருக்கு. நாம எப்படி கூப்பிட்டா அவர்கள் வரமாட்டார்களோ அப்படி கூப்பிடுறது. இப்படி எல்லாம் உண்டு. ஹிருதயத்தோட பழக வேண்டாமா? உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும்னா வள்ளலார் சொல்லும்போது, அது மாதிரி எண்ணம் உள்ளவனோட பழகவே கூடாது. புத்தியே கெட்டு போயிடும் நமக்கு. நம்ம ஒயர். இவர்கள் எல்லாரும் கொண்டாடுறார்கள். அது மாதிரி ஒரு குடும்பம் எல்லாரும் கொண்டாட மாட்டார். கல்யாணம் ஆச்சு, 4 நாள் 5 நாள் கல்யாணம் அந்த காலத்தில் பண்ணுவார்கள். 5வது நாள் ஒரு நாள் கல்யாணம் முடிஞ்ச உடனே பிள்ளை வீட்டுக்கு அழிச்சுன்னு போயிடுவார்கள். இல்லை 4 நாள் கல்யாணம் முடிஞ்ச உடனே அழிச்சுன்னு போவார்கள். அது மாதிரி அந்த மகளை மருமகளை அழிச்சுன்னு போறதுக்காக நீதிபதி செட்டியார் கிளம்பும் போது இவர் தனதத்தர் பரிசெல்லாம் கொடுத்து உபசாரங்கள்லாம் பண்ணி
தாம்பூலம் கொடுக்கணும். வைஸ்வதேவ தாம்பூலம்னு பேர். சம்பந்திகளுக்கு மரியாதை பண்ணி சந்தனம் சக்கரை எல்லாம் கொடுத்து மரியாதை எல்லாம் பண்ணி போயிட்டு வரேன் அப்படின்னு கிளம்பும்போது நிதிபதி செட்டியாரை பார்த்து தனதத்தர் சொல்றார், உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், ரொம்ப உயர்ந்த பண்பாளர், இலகிய மனது உடையவர், ரொம்ப அன்பானவர் அப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த 4 நாள் உங்களோட பழகிறதே தான் அது தெரியாது, நீங்க எவ்வளோ உயர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாத்துக்கும் மேல உங்கள்கிட்ட உள்ள உயர்ந்த ஒரு பண்பு, யார் எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டீர்கள், அது மாதிரி ஒரு பண்பு உங்கள்கிட்டன்னு உலகம் முழுக்க கொண்டாடுற அப்படின்னு இதை 2 தடவை சொன்னார். அவர் வியாபாரி இல்லையா, உங்களுக்கு என்ன வேணும்னு. ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் படுத்துட்டு இருக்காரோனோ, பெருமாளை பார்த்து ரங்கநாதா, கோவிந்தா, கிருஷ்ணா, வாசுதேவா இப்படிதான் எல்லாரும் சொல்லுவா. ஆழ்வார்களுடைய வியாக்கியானம் பண்ண பெரியவாச்சான் பிள்ளை ஒரு கதை சொல்றார். ஒருத்தர் என்ன பண்ணாராம், அண்டபதியே அண்டபதியேன்னாராம். பொழுது விடிஞ்சா அண்டபதியே அண்டபதியேன்னா, அனைத்துலக பதியேன்னு அர்த்தம், அனைத்துலக தலைவனே அப்படின்னு. இப்படி படுத்துட்டு இருக்கிற பெருமாள் திரும்பினார், இங்க வான்னா, என்ன பொழுது விடிஞ்சா அண்டபதியே அண்டபதியே, இந்த ஒரு அண்டத்தை நீ வச்சுக்கோன்னா அப்படின்னு. இப்ப குறிப்பிட்டு ஒன்ன சொன்னா அப்ப அது அவ விரும்புகிறார்கள் அர்த்தம். அதை விரும்பினா மட்டும் இல்லை, இந்த கர்ணன்ட்ட என்னன்னா அந்த எதிராளியினுடைய பக்குவத்தை சொல்றேன். இது மாதிரி ஒரு ஷால் போட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க, எல்லாரும் என்ன பண்ணுவா, இது எங்க சார் வாங்கினீங்க, ரொம்ப நன்னா இருக்கு, எங்க கிடைக்கிறது அப்படின்னு தான் கேட்பா. இப்படி கேட்டாலே கர்ணன் எடுத்து இப்படி போத்தி விட்டுருவோம். ஒருத்தர் இது பிடிச்சிருக்கு நன்னா இருக்கு அப்படின்னு ஒரு பொருளை சொன்னா அவன்கிட்ட உள்ள பொருள் எதுவா இருந்தாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டான். பகவான் பின்னாடி யுத்த காலத்தில் கேட்கும்போது இங்க ஒன்றும் இல்லையேன்னா, எல்லாம் வீட்டில் தானே இருக்கு, இங்க கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லையேன்னு, இங்க இருக்கிறத நீ கொடுத்தா போரும்னார் பகவான். இங்க இருக்கிறத எதை கேட்டாலும் தரேன்னா. அப்புறம் தான் பகவான் நீ பண்ணின புண்ணிய பலனை கொடு அப்படின்னு சொன்னார். அப்பதான் கர்ணன் சொன்னான், நீ பிராமணன் இல்லை, நீ பகவான். என்ன பிராமணனா இருந்தா எங்கிட்ட புண்ணிய பலனை வாங்கிப்பா, ஐயங்கடத்தில் உள்ள சாமான் வாங்க முடியாது, நீ வேற யாரோ ஒரு ஆளு, இதை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத. இப்ப வேற யாரோ ஒரு ஆள், கர்ம பலனை எங்கிட்ட கொடு, தஸ்மாத்து மையர்பிதா சேஷ கிரியார்த்தாத்மா நிரந்தரஹா அப்படின்னு உபதேசம் பண்ணின பரமாத்மான்னு சொல்லி அப்புறம் தானம் பண்ணினான்னு இருக்கு. அது மாதிரி இவர் சொன்ன உடனே உங்களுக்கு என்ன வேணும்னா, எனக்கு ஒரே ஒரு மகள் தான், ஆண் வாரிசு கிடையாது, இப்ப அவள் ஐஷன் பேட்டா நாங்க குழந்தைய பார்க்கணும்னா காரைக்கால் தான் வரணும், நாகப்பட்டினம் தான் வரணும். நம்ம சமூகத்துல என்ன வழக்கம்னா, கல்யாணமான உடனே அவளுக்கு தனியா வியாபாரம் வச்சு கொடுத்துருவாங்க. செட்டியார் குலத்துல ஒரு பழக்கம் அது. அதுல இன்னொரு லாபமும் இருக்கு, ஒரு பங்கு சொத்தை பிரித்து கொடுத்துருவா, மகனே உன் ஜமத்தில், இதை நீ விருத்தி பண்றையோ அழிக்கிறையோ உன் சாமர்த்தியம். நம்ம அப்படி இல்லை, எல்லாத்தையும் அவன் தொலைக்கிற பிறந்தும் பேசாமல் இருந்து சொத்தையும் அடமானம் வச்சுட்டு அவனோட சேர்த்து நடு ரோட்டில் போய் நாம் நிற்போம். வெட்டிக்காரனாக இருந்தால் முதல்லையே கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்போ அவனோட சொரூபம் தெரிஞ்சு போயிடுமோனோ. இல்லைன்னா கூட சில பேர் நடிப்பான். சொத்தை பிரித்து கொடுத்துட்டா, சொத்தை என்ன மொத்தமா இல்லை, நமக்கு ஒரு பங்கை வச்சுக்கணும், எல்லாத்தையும் கொடுத்தா அவனும் பைத்தியம். நாம இன்னொரு கை எதிர்பார்க்காத அளவுக்கு நமக்கு ஒரு செக்யூரிட்டி வச்சுக்கணும். கொடுத்துட்டா அவன் பார்த்துக்கிறான். அது மாதிரி நீங்க வியாபாரம் பண்ணி வைக்கும் போது இந்த ஊர்லயே பண்ணி வச்சுடலாம், நமக்கும் ஒரு வியாபாரம் வீடு இருக்கு, அதையும் தானமா பொண்ணுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு அதுவும் நியாயம் தானே. 4 மகன்கிறத இந்த ஒரு பிரான்ச் ஓப்பன் வரிசையா பிரான்ச் ஓப்பன் பண்ணிட்டே போற அவத்தையில, அது மாதிரி இந்த ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிற ரீதியில அவரு சரின்னா, இந்த பரமதத்தனை காரைக்கால்லையே ஒரு வீட்டில் தனி குடித்தனம் வச்சு வியாபாரமும் அமைச்சு கொடுக்க, காரைக்கால் அம்மையாரும் அந்த பரமதத்தனும்
குடும்பம் நடத்தின அழக சொல்றார் சேர்க்கிறார். நித்தியம் கார்த்தால உழக்காலத்துக்கு எழுந்துருவாளாம் காரைக்கால் அம்மையா. சிற்ப காலங்களில் உள்ள சீலம் மறக்குமோ மானிடர் உள்ள காலம் அப்படின்னு ஒரு பழமொழி மலையாளத்துல. அந்த பெண் எப்படி இருக்கணும்னா நல்ல குணவதியா சீலவதியா இருக்கணும். கார்த்தால எழுந்திருக்கிறது, விளக்கேற்றுறது, வாசல் தெளிக்கிறது, கோலம் போடுறது, கணவனை கவனிச்சுக்கிறது, இப்படி காரியங்களை பார்த்துன்னு வரா. இவள் வாழ்க்கையில பகவான் எப்படி வந்து விளையாடினாங்கிறது நாளைய தினம். நம பார்வதி பதயே ஆஞ்சநேய மூர்த்திக்கு. ஐயன்